காலை வணக்கம். இன்று என்னுடைய பதிவானது மு.க. ஸ்டாலின் நடத்துகிறது மன்னராட்சியா அல்லது மக்களாட்சியா? ஏனென்றால் சென்சார்ஷிப் என்று ஒரு ஊடகங்களையும் பத்திரிகைகளுடைய சுதந்திரத்தையும் பறித்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் உண்மை விஷயத்தையும் கலந்து நிறைய அரசினுடைய செயல்பாடுகளை வெளிப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். அவர் கொண்டு வருகின்றார். எத்தனையோ தடவைகள் அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. டிஃபாமேஷன் கேஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ டிஃபாமேஷன் கேஸ்னால் பார்த்திங்கன்னா 507 ஆர் 511 அவதூறு வழக்கு. ஆனால் ஆர்டிகிள் 19-22 பேசப்படுது ரைட் டு ஃப்ரீடம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்ததை அவர் செயல்படுத்தும் போது ஏன் அவருடைய பத்திரிகை சுதந்திரத்தை பதிக்கிறாங்க? அவர் யூடியூப்பர் தான், அவர் கம்யூனிகேட் பண்ணுறார், அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, அவர் செய்கின்றார். ஏன் அவர் திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலில் போடுறாங்க? ஒரு 90 ரூபாய்க்கு மேலே அவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. முன்ன பல ஏதாவது கேஸு கஞ்சான்னு சொல்லி பிடிச்சி போட்டு ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணி பல நாள் வச்சுருந்தாங்க. எத்தனை வாடை தான் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறது? இந்தியாவில் அந்த சுதந்திரம் கிடையாதா? அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் அகெயின்ஸ்டாக மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட்டு நடந்துக்கிறாங்க. இதை சுப்ரீம் கோர்ட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. யூடியூப்பரை யாருமே எந்த விதத்துலேயும் அவங்க பண்ணாலும் நீங்கள் கேஸ் தான் ஃபைல் பண்ண வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழக அரசு கேட்பதே கிடையாது. இவருக்கு சார்பாக பேசுவதும் கிடையாது. எல்லாருக்கும் பேச்சு உரிமை உண்டு. ஆர்டிகிள் 19-22 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கம்பல்சரி ரைட் டு ஸ்பீச்சு, ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ரைட் எல்லாமே இருக்குது. அந்த உரிமையை ஒரு பண்ணுறதுக்கு மக்கள் விரோதத்தை சம்பாதிக்கிறார்ன்றது தான் பேர். இனிமேலாவது இது போல் விழுகிறதுல தலையிடக்கூடாது என்பதில் இது போல் பிடிச்சி ஒருத்தவங்களையே திரும்ப அரெஸ்ட் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணி வேறு என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. மக்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களையும் இப்படி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாரு. இது ரொம்ப அநாகரிகமான செயல். ஏனென்றால் ஒரு மக்களுடைய சுதந்திரத்துக்கு அகைன்ஸ்டாக இவர் செய்வது நல்லதல்ல. இது மக்கள் இனிமேல் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. 2026 எலெக்ஷனில் அது மு.க. ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டாக ஒரு முடிவு வரும். அந்த முடிவு என்பது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. இனிமேலாவது இது போல் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் மாரி நடந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சவுக்கு சங்கர் உண்மையாக நல்ல நியூஸ்களை, நல்ல கருத்துக்களை, அரசு செய்கிற குற்றவாளிகளை வெளிப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.